என்னடா இருந்தாலே வெள்ளையும் சொல்லையுமா திரியிறான்னு நினச்சிங்களா? இந்த வெள்ளையும் சொல்லை வந்து சும்மா வரலைங்க. கிட்டத்தட்ட இப்போ 34 வருஷத்து உழைப்பு. ஆனால் இப்போவும் சரி, ஒரு முதலாளி ஒரு வேலை கொடுக்குறாரு அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கி வந்து வேலைக்காரனாக தான் இருக்கேன். எனக்கு முதலாளி வந்து இறைவன் மட்டும்தான். ஆனால் வந்து அடுத்து ஒரு லெவலில் பார்த்தோம்னா, எனக்கு வேலை கொடுக்குறவங்களும் முதலாளி எனக்கு. ஆனால் வந்து ஒரு வேலையை நம்பி ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நின்று நம்ம செய்யணும். இது எனக்கு சொல்லலை, என் சார்ந்த தம்பிகள் இருப்பாங்க, என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்களே, நிறைய இன்றைக்கெலாம் வந்துட்டு வேலையை எடுக்கிறாங்க, கொடுக்குறோம். ஆனால் வந்து ஃபுல்ஃபையாக வந்து இருந்து அந்த வேலையை வந்து வேலை வாங்கி செஞ்சு முடித்த மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு வேலை வந்து யாரை நம்பி கொடுக்குறான் ஒரு ஆள், ஒரு ஓனர் வந்து ஒரு வேலையை நம்பி கொடுத்தா, அந்த யாரை நம்பி கொடுக்குறாங்களோ அந்த ஓனர் வந்து அவங்க லேபரை வச்சு வேலையை முடிச்சு கொடுக்குறது தான் அருமையான அற்புதமான ஒரு நல்ல விஷயம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, 4 இடத்துல கமிட் எடுத்துக்கிறாங்க. கமிட் எடுத்துகிட்டு வேலை தெரிஞ்சும் தெரியாமல் அறியாமல் ஆளுகள் அனுப்பி விட்டுவிட்டு அதை உடைக்கிறாங்க, இதை உடைக்கிறாங்க, இதை பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் என்னங்க செய்கிறது அப்படிங்கிற சர்க்கிள் தான் இன்றைக்கி வருது. கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் நம்பிக்கையாக பண்ணால் அடுத்தடுத்து வேலையும் கிடைக்கும், அடுத்த லெவலுக்கு போகலாம்.